வயசாகி மூட்டு தேய்மானம் அடைஞ்சு வருவாங்க. வந்த உடனே எங்கள்ட்ட கேட்பாங்க, "டாக்டர் இந்த வயசுல எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நான் உண்மையிலேயே சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த வயசுல தாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, யங் ஏஜ்ல பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை கிடையாது. லைக் 30 வயசு, 35 வயசு, 40 வயசுல என்ன செய்ய மாட்டோம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்க மாட்டோம். எஸ்பெஷலி அது வந்து எல்டர்லி பீப்பிள். மோர் தென் 60, 65, 70, 75 அந்த மாரி இருக்கிறவங்களோட ஏஜ்ல தான் நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம், நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து பரிந்துரைப்போம். ஸோ வயசு கூடின பிறகு பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். ஒன்லி திங் அதுக்கு தகுந்த மாரி பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுகர், பிபி இருந்தா அத கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களுடைய போன் குவாலிட்டி வந்து என்ன இருக்கலாம், ரொம்ப கம்மியா இருக்கலாம். போன் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கலாம். அப்ப நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள் போன் சிமெண்ட் அந்த மாரி சில விஷயங்கள வந்து என்ன செய்வோம், ஆப்பரேஷன் டைம்ல ரொம்ப கவனம் செலுத்தி பண்ண வேண்டியிருக்கும். ரெக்கவரி டைம்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வராத அளவுக்கு உங்களுக்கு முதல்லயே முன்னேற்பாடுகள் பண்ணி, அதுக்குள்ள காம்ப்ளிகேஷன் வராத அளவுக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்குவோம். லைக் பிளட் கிளாட் ஃபார்மேஷனோ, சுகர் கூடுதோ, பிபி கூடுதோ அந்த மாரி ஏதாவது ரிஸ்க் இருக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை உண்டோ அதெல்லாம் செஞ்சுட்டு பண்ணுவோம். ஸோ ஒரு ஏஜ் வந்து கிராஸ் ஆகுறனால மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றதுக்கு பயப்படணுங்கிற தேவை இப்போதைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா கிடையாது.